பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. கடந்த காணொளியில கடந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, தூய ஆவியானவர் மூலியமாக நாம் கடவுளை எப்படி அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் என்று கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 4, 5, 6, 7 4 முதல் 7ல நாம பார்த்தோம். அது நம்ம எண்ணத்துல இருக்கு. நம்மால் எப்படி கடவுளை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் என்று. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ நம்ம அந்த மாதிரி அழைக்கும் போது நம்ம போன வாரமே படிச்சோம், கடவுளுடைய குடும்பத்தில் நாம் ஒரு அங்கத்தினராக தத்தெடுக்கப்படுகிறோம். We have been adopted into the family of God. Praise the Lord. Thank you Jesus. இந்த தத்தெடுக்கிறதுல ஒரு 3 முக்கியமான விஷயத்த கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரலா உலகளாவியல்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உலகத்துல இந்த தத்தெடுத்துதல் எப்படி நடக்குது, அந்த தத்தெடுத்தல் முடிந்த பிறகு நம்மளுக்கு ஒரு 3 பெனிஃபிட்ஸ், 3 பலன்கள் நாம என்னன்னு சொல்லிட்டு இந்த வார காணொளியில நாம பார்ப்போம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நம்ம அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என உளமாற நம்பி வாயால அறிக்கையிடும் போது தூய ஆவியானவர் நம்மில் வாசம் செய்கிறார். இப்போ அந்த தூய ஆவியானவர் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கொண்டு வரார், இந்த தத்தெடுத்தல் மூலியமாக என்னென்ன பயன்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது என்னன்னா, நம்ம எப்படி பார்ப்போம்னா 2 சைடையும் பார்ப்போம். பிசிக்கல்லையும் பார்ப்போம், சூப்பர் நேச்சுரல்லையும் பார்ப்போம். பிரைஸ் காட். இப்போ பிசிக்கல்ல ஒரு குடும்பத்துல தத்தெடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணும், அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை எடுத்துட்டு இவங்க இன்னொரு பேரை ஞானஸ்தானம் வழியாக இன்னொரு பேரை சூட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஜான் இருந்ததுன்னா, ஒரு வேளை கிறிஸ்தவ குழந்தையாக இருந்ததுன்னா ஜான் இருந்ததுன்னா அந்த பேரை விட்டுட்டு அந்த அப்பா அம்மா யார் தத்தெடுக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பேரை ஞானஸ்தானம் வழியாக சூட்டுறாங்க. இதுதான் பிசிக்கல்ல நடக்குது. இப்போ சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவல்ல எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக தத்தெடுக்கப்படும் போது நம்முடைய அடையாளம் மாறுகிறது. Our identity is changed. Our identity has changed. நம் அனைவருடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இதுதான் முதலாவது. அததான் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 21, நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். Praise the Lord. இங்கிலீஷ்ல எப்படி போடுறோம்னா, for he has made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in Christ Jesus. Praise the Lord. Thank you Jesus. அப்போ கடவுளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னதாக நம் அனைவருடைய அடையாளம் என்ன? ஆனா நம்ம எப்பவும் கடவுளை இயேசு கிறிஸ்துவை நம் கடவுளாக ஏற்றுக்கொண்டோமோ அச்சமயம் முதல் நாம் வாழ்கிற நாட்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் தூய ஆவியானவர் வழியாக நம்மை தேர்ந்து கொண்டார். அப்போ இனி வரும் காலங்களில் யாராவது உங்களை நீ பாவியா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லணும்னா, ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன், ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாக நான் கடவுளுக்கு ஏற்புடையவராகுமாறு ஆக்கப்பட்டேன். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இதுதான் முதலாவது பலன், ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அப்போ நம்ம தைரியமா எல்லார்கிட்டையும் போய் சொல்லலாம், நான் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்பட்டேன். அதுதான் கரெக்டான வார்த்தை. நான்
கடவுளுக்கு ஏற்புடையவருமாறு ஆக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக, தூய ஆவியானவர் வழியாக நான் ஆக்கப்பட்டேன். இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் பலன். எப்படி பிசிக்கல்ல பேர் மாறுதோ, சூப்பர் நேச்சுரல் ஆவிக்குரிய இதுல என்ன மாறும்னா நம்முடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இரண்டாவது, நம் அனைவருடைய பழைய கடன் பத்திரிகை எல்லாமே முழுமையாக அளிக்கப்படுகிறது. இப்போ பிசிக்கல்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸை யார் கண்ணிலையும் படாம அதை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, நமக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து கடன் பத்திரங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அதை முற்றிலுமாக அளிக்கப்படுகிறது. ஓகேவா? அதுதான் வந்து கொலோசியர் 2:14. அங்க பார்ப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் வசனம் 14-15. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள் ஆக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். இது ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா 14வது வசனத்தை மட்டும்தான் நம்ம இப்ப பார்ப்போம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அப்படின்னா, நாம் செய்த அனைத்து பாவங்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் இந்த சாத்தான் என்ன பண்றான், ஒரு கடன் பத்திரம் மாதிரி இயேசு கிறிஸ்துக்கோ இல்ல கடவுள்கிட்டயோ கொண்டு போய் காட்டுறான். Praise the Lord. அப்போ இதை என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து அவர் அழித்து விட்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொல்லுது. எப்படி? அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அப்போ நாம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நாம வந்து அடையாளம் மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் நாம் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அது அனைத்தும் முழுமையாக அழித்து விட்டார், ஒழித்து விட்டார். நாம் இனிமேல் நம்மளை வந்து ஒரு பாவின்னு சொல்ல முடியாது. நாம செய்த அனைத்து பாவத்தையும் கொண்டு போயிட்டு கடவுள் முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா கடவுள் அதை ஒரே ஒரு தடவை சிலுவையில் ஆணி அடித்து அதை முழுவதுமாக அழித்து விட்டார். Praise the Lord. அப்போ our old records has been deleted. அதுதான் கடவுள் வந்து நிறைய ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுடைய பழைய வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் அதை நம்மிடையே இருந்து கழுவி அதை சிலுவையில் அறைந்து முழுவதுமாக அழித்து விட்டார். இது வந்து 2வது. அப்போ நம்மளுக்கு எதிராக இருந்த ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அறவே ஒழித்து விட்டார். இது வந்து 2வது. 3வது பாருங்க. இப்போ நாம என்னைக்கு கடவுளுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்க்கப்படுகின்றோமோ அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்து தத்தெடுக்கிறாங்க, பேர் மாற்றப்படுகிறது, அவனுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் சொந்தமா இருக்குதோ அது அப்படியே பசங்களுக்கு வந்து சேரும். இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு வந்து உழைக்கவும் தேவையில்லை, அதுக்கு வந்து வேர்வை சிந்தவும் தேவையில்லை. அது வந்து ஒரு ஃப்ரீயா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். Praise the Lord. இப்போ ஸ்பிரிச்சுவல்ல பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் கடவுள் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் நமக்கும் கடவுள் கொடுத்து விட்டார். அதுதான் வந்து எபேசியர் 1:3 நம்ம படிக்கிறோம். கடவுள் அளித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மிடையே பொழியப்பட்டுள்ளது. We have been blessed with all spiritual blessings in heavenly places through Christ Jesus.
Praise God. And the heavenly blessings, spiritual blessings என்னது? Holy Spirit, தூயாவியானவர், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், இதெல்லாம் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். நம்ம வாழ்க்கையில் நாம் இதை எல்லாத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். ஏன்னா நாம எல்லாருமே கடவுளுடைய ஒரு அங்கத்தினர், அவர் குடும்பத்தின் அங்கத்தினர். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கும் சொந்தமாக்கப்படுகிறது. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ ஒருத்தர் ஏழையா இருந்தார்னா 2 கொரிந்தியர் 8:9 படி ரிச்னஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அது நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ். Praise the Lord. அப்போ நாம ஏழை கிடையாது, நாம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய லைஃப் ப்ராஸ்பரஸா இருக்கணும். இப்போ யாராவது என்னைய நிறைய பேர் சபிச்சுட்டாங்க, என்னை கர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து விடுதலை பெற வேண்டியது நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ். இதெல்லாம் தான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஆனா நம்ம எண்ணத்தில் எது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு நம்ம எதை நினைக்கிறோம்? நீங்க தான் சொல்லணும். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கையா இருக்கப்பட வேண்டும். ஆனா நாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா? அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா நம்ம பைபிளை படிக்கிறோம், பைபிள் வசனத்தை படிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம், இது பண்றோம். ஆனா அதுல எழுதியிருக்க ஒண்ணுத்தையும் நாம நம்ப மாட்டேன்றோம். அது மேல நம்மளுக்கு விசுவாசம் கம்மியா இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்ற, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து போகும். ரொம்ப எல்லாம் கேட்கலங்க, கடுகளவு விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ நாம என்னைக்கு தூயாவியானவர் நம்மில் வாசம் செய்கிறாரோ அப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக, ஒரு கடவுளின் அங்கத்தினர், குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். அப்போ அந்த சேர்த்து கொண்ட பிறகு நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல, நம்மளுடைய பயன்கள் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பயன்கள் இருக்கலாம், ஆனா இந்த 3 விஷயம், ஒண்ணு உங்களுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. 2வது, உங்களுடைய பழைய ஒப்பந்த விதிகள் அனைத்தும் அறவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒழித்து விட்டார். 3வது, கடவுளுக்கு சார்ந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து மூலியமாக நம் ஒருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. We receive the inheritance when we belong to God's family. இதுக்கு உழைக்க தேவையில்லை, வேர்வை சிந்தி எதுவும் பண்ண தேவையில்லை. மாறாக கடவுள் சொல்றது ஒண்ணுதான், விசுவாசம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது. நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்படும். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. மறுபடியும் நாம் இன்னொரு கனொலியில இன்னொரு டீச்சிங்ஸ், இன்னொரு செய்தியை பத்தி நாம பார்ப்போம். Praise the Lord.